வணக்கம். 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவரா நீங்கள்? 7ஆம் எண் நெப்டியூன் எனும் கிரகத்துக்கு உரியது. கேதுவின் பலத்தையும் பெற்றது. 7, 16, 25ஆம் தேதிகளில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கிறது. கடக ராசியை நீரின் முதல் ராசி என்பார்கள். இதனால் நெப்டியூன் நீர் கிரகம் என்று கூறினால் மிகையாகாது. சந்திரனின் எண் 2 கடகராசி. ஆனால் இது 7ஆம் எண்காரர்களுக்கு 2வது காலப்பகுதியாகும். பிரதிகூலத்தன்மை வாய்ந்ததாகும். 7, 16, 25ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் சுதந்திரமானவர்களாவார்கள். இவர்களது தனித்தன்மை நன்றாகவே தோன்றும். அமைதியற்றவர்கள், அடிக்கடி மன மாறுதல் ஏற்படும். பிரயாண பிரியர்கள், அயல்நாடுகளுக்கு சென்று வருவார்கள். தூரத்தில் உள்ள நாடுகளின் விஷயங்களில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வமும் கவர்ச்சியும் ஏற்படுகிறது. பிரயாண நூல்களை விரும்பி படிப்பார்கள். உலகத்தை பற்றிய பரந்த நுட்பமான அறிவுடையவர்கள். இவர்களில் பலரும் நல்ல எழுத்தாளர்களாகவோ ஓவியர்களாகவோ கவிஞர்களாகவோ ஆகின்றனர். இவர்களின் செயல்களிலெல்லாம் தனிப்பட்ட தத்துவ நோக்குண்டு. அது இவர்களை சுற்றி பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு செல்வம் கிடைத்து கொண்டிருக்கும். அதற்காக சிரத்தை கொள்வதில்லை. எண்ணங்களாலும் தங்களுக்கு குறித்தான வியாபார உத்திகளாலும் பணக்காரர் ஆகிவிடுகிறார்கள். தர்ம ஸ்தாபனங்களுக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கும் செலவிடுவார்கள். நன்கொடையாகவும் அளிப்பார்கள். 7ஆம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல கணவர் கிடைத்து நல்ல வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இவர்கள் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்த வண்ணம் இருப்பார்கள். 7ஆம் எண்காரர்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களாகவும் வெளிநாட்டு வாணிபம் செய்வர்களாகவும் கப்பல்களின் சொந்தக்காரர்களாகவும் தலைவர்களாகவும் ஆகின்றனர். மதத்தை பற்றிய இவர்களுடைய கருத்துக்கள் விசித்திரமானவை. வழக்கமான பாதையில் செல்வது இவர்களுக்கு பிடிக்காது. சீர்திருத்த போராடுவார்கள். மறைபொருள் இயலில் இவர்களுக்கு மிகுந்த பற்றுதல் உண்டு. கனவுகள் காண்பார்கள். விஷயங்களை அறிந்து கொள்ளும் உள்ளுணர்வு உடையவர்கள். ஐம்புலன்களுக்கும் எட்டாத அரிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களிடம் ஒரு அலாதியான காந்த சக்தி உண்டு. யாரையும் இவர்கள் வசியப்படுத்த முடியும். இவர்கள் மனிதாபிமானிகள். ஆன்மீகத்தில் பற்று கொண்டவர்கள். யோக மந்திரம் இவைகளில் மிகுந்த நாட்டம் உடையவர்கள். துறவியை போன்றே நடந்து கொள்வார்கள். இவர்கள் சுத்தமான நாசுக்கான ஆடைகளையே அணிவார்கள். வார்த்தைகளை எப்போதும் நிதானித்தே உபயோகிப்பார்கள். யாரிடமும் கலகலப்பாக பழக மாட்டார்கள். நல்ல உழைப்பாளிகள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய காரியமானாலும் சாதித்து காட்டுவார்கள். வாழ்க்கை தொடங்கும் போதே அதிர்ஷ்ட தேவதையும் அருள் புரிய ஆரம்பித்து விடுவாள். வயது உயர உயர அதிர்ஷ்டமும் உயர்ந்து பூரணமாக கிடைத்துவிடும். இவர்களுக்கு வாலிப வயதிலேயே திருமணமாகி மக்களும் பிறந்து விடுவார்கள். மக்களை உயர்த்த அரும்பாடுபடுவார்கள். இவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவும். அநேகர் இசை பேரறிஞர்களாகவும் சிறந்த நடிகர் நடிகையாகவும் பெரிய மேதைகளாகவும் திகழ்கிறார்கள். கேதுவின் ஆதிக்கம் குறைவாயிருந்தால் அந்தஸ்துக்கு ஒவ்வாத சில காரியங்களில் ஈடுபடுவார்கள். உன்னத நிலையில் வாழ்ந்தவரானாலும் பின்னர் சாமானிய வாழ்க்கை வாழ்வார். சிலருக்கு பெயர் என்னும் 7இல் அமைந்திருக்கும் என்றாலும் முற்றுப்பெறாத வாழ்க்கையே வாழ்வார்கள். சாதாரண முயற்சிகளில் கூட இவர்களின் முயற்சிகள் முடிவடையும் தருவாயில் விதி எண் 2, 5, 9ஆக இருந்தால் ஆன்மீக வெற்றி ஏற்படும். அதீத சக்தி படைத்தவர்கள். 2ஆம் எண்காரர்களோடு தொடர்புள்ளவர்களுக்கு 7ஆம் எண்ணில் ஆதிக்கம் குறைவாக இருந்தால் சில தீய பழக்க வழக்கங்கள் பற்றி கொள்வதுண்டு. கன நேரத்தையும் வீணாக்காமல் தம் தொழிலில் புதுமைகளை புகுத்தவே பாடுபடுவார்கள். சிறு வயது முதலே சுய முயற்சியாலும் நண்பர்களின் உதவியிலும் முன்னேறுவர். உலகத்தை பற்றிய பரந்த நுட்ப அறிவு கொண்டவர்கள். இவர் பிறக்கும் சமயம் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட இவருடைய அதிர்ஷ்டத்தினால் குடும்பம் செழித்தோங்க தொடங்கிவிடும். தொழிலில் ஊக்கம் உடையவர்கள். சோம்பி கிடக்கவே மாட்டார்கள். இவர்களுக்கு மதத்துறையே புகழும் பொருளும் சேர்த்து கொடுக்கும். மத தலைவராகவோ மத போதகராகவோ மத உபன்யாசகராகவோ இருந்து புகழ் பெறுவார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் ராஜ மரியாதை ஏற்படும்.
சிறு இயந்திரங்கள் தயாரித்தல், பழுது பார்த்தல், மர வியாபாரம், விறகு கடை போன்ற தொழில்களில் முன்னேற்றம் காண்பார்கள். பிறரிடம் பணிபுரிய விரும்ப மாட்டார்கள். இடையூறுகளையும் கண்டும் கலங்கவும் மாட்டார்கள். திருமணத்தின் பொழுது வரதட்சணையை எதிர்பார்க்க மாட்டார்கள். 1, 2ஆம் எண்ணில் பிறந்தவரை மணந்தால் மனமொத்து வாழலாம். 8ஆம் எண்காரரை மணக்கக்கூடாது. 1ஆம் எண்காரரை மணந்தால் குழந்தை பிறப்பது தாமதமாகும். இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் நாள் 1 அல்லது 2 அதன் கூட்டு தேதிகளில் அமைய வேண்டும். இவர்களுக்கு 7 அதன் கூட்டு எண்களில்தான் குழந்தை பிறக்கும். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வெளிநாட்டு விகாரத்துறைக்கு படித்து பட்டம் பெற விரும்புவார். சொந்த நாட்டை விட வெளிநாடு இவருக்கு அதிக வாய்ப்பளிக்கும். மனைவி கூட வெளிநாட்டவராக அமையலாம். கண்டிப்பு மிக்கவர், நேர்மையே பெரிதென எண்ணுவார்கள். பயந்த சுவாபமும் உண்டு. புத்து சாதுரியம், ரசிகத்தன்மையும் விசேஷமாயிருக்கும். தெய்வ வழிபாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர். ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து சீர்தூக்கி செயல்படுவார். 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுய முயற்சியில் பொருள் சேர்ப்பவர்கள். எதிலும் சிந்தித்தே செயல்படுவார்கள். முறை தவறான காதல் விவகாரங்களில் ஈடுபடாதிருக்க வேண்டும். வாழ்க்கை மேன்மடையும். மிக்க மனோசக்தி உள்ளவர்கள். குழந்தை பருவத்திலேயே ஏதேனும் சம்பவத்தால் பிரசித்தமடைவார்கள். மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தை பிறப்பது தாமதமாகும். எக்காரியமானாலும் காரியத்திலேயே கண்ணாயிருப்பார்கள். அது முடியும் வரை எப்பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனையாக இருப்பார்கள். சமூக கண்டிப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். 25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் சிலர் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். சிறந்த கற்பனா சக்தி படைத்தவர்கள். தங்கள் திறமையால் மற்றவர்களை திகைக்க வைப்பார்கள். குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு பெரும்பாலும் சுகப்படுவதில்லை. மத தலைவர்களாகவோ நீதிபதிகளாகவோ தான் இருப்பார்கள். மற்றவர்களால் மதிக்கப்பட்டு பேரும் புகழும் அடைவார்கள். இவர்களுக்கு விதி எண் உதவிகரமாக இல்லாதிருந்தால் சந்தேகத்துக்கு இடமான நடத்தை உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.